சந்தோஷமா குழந்தைங்க பாட்டு அடேங்கப்பா. சட்டென்னு ஒரு மர்ம நண்பர் வந்து, சாரிடா, இது ரொம்ப நல்லா இருக்காதுன்னு சொல்றேன். இது அனாதை பிள்ளைங்களோட கதை, பயங்கரமான விஷயங்கள், துரதிர்ஷ்டங்கள் நிறையன்னு சொல்றாரு. அப்புறம் 3 அனாதை குழந்தைகள், 14 வயசு பெரியம்மா. அருமையான கண்டுபிடிப்பாளர். அடுத்தது புத்தகப்புழு. படிச்ச எல்லாத்தையும் மனசுல வச்சிருப்பாங்க. சின்ன பொண்ணு கொஞ்சம் கடி வாங்கி எல்லாத்தையும் கடிச்சிடுவா. ஒரு நாள் சீரிய சமுத்திர கரையில விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வங்கி மேனேஜர் வந்தாரு. சாரிடா, உங்க அப்பா அம்மா தீயில சுட்டெரிஞ்சு போச்சு, உங்க வீடும் சாம்பலா ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. அடேங்கப்பா, அந்த தீ எப்படி வந்ததுன்னு யாருக்கும் தெரியல. ஆனா எங்க நண்பர்கள் ஒரு பெரிய தூரத்திலிருந்து ஒளி வந்ததால தீப்பற்றி எரிஞ்சிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் எரிஞ்சு சாம்பலாக்கிடுச்சு. கேள்விகள் மட்டும் மிச்சம். பாருங்க அந்த பாட்டிலை. அப்பா டெஸ்குள்ளே அம்மா அப்பா மறைச்சு வச்சிருந்தாங்க. கிடைச்சது பாருங்க, ஒரு செம்பு தூர நோக்கி ரொம்ப ஆர்வமா இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனா சோகமான விஷயம், சந்தோஷமா இருந்த போடேர் குடும்பம் இப்போ அனாதைகள். எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே. மிஸ்டர் போ, அவங்க வங்கி மேனேஜர், தற்காலிக காப்பாளர். அவங்க பெற்றோர் சொத்துக்களை பாதுகாப்பா வச்சுக்கிறாரு, வயசான பிறகு கொடுப்பாருன்னு சொல்றாரு. ஆனா அவங்க உறவினர் கவுண்ட் ஓலாஃப் கிட்ட கொடுக்கணும்னு சொல்றாரு. 3வது அல்லது 4வது உறவினர்னு நினைக்கிறாரு. கார் நின்னுச்சு. ஒரு அழகான வீடு, பிங்க் பூக்கள், சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த சந்தோஷம் சீக்கிரமே போச்சு. ஜஸ்டிஸ் ஸ்ட்ராஸ் அந்த வீடு அவங்க வீடுன்னு சொல்றாங்க. கவுண்ட் ஓலாஃப் அங்கதான் இருக்காருன்னு சொல்றாங்க. திருப்பி பாருங்க, ஒரு பழுதடைஞ்ச வீடு அவங்க வீட்டை போல இல்ல. கவுண்ட் ஓலாஃப் வந்தாரு, ரொம்ப நாடகமா அவங்களை வரவேற்கிறாரு. ஆனா நீதிமன்றம் வியாழக்கிழமை கஸ்டடி விஷயத்தை முடிவு பண்ண போறதா போ தீர்மானிச்சதும் ஓலாஃப் அவரை விரட்டி அடிச்சிட்டாரு. அந்த பாட்டிலையும் அந்த அனாதைகளையும் அவங்க பயம் கவலையோடு தனியா விட்டுட்டு பணக்காரர் போனதும் ஓலாஃப் முகமூடி உடைஞ்சு போச்சு. அவன் வீடு எவ்வளவு மோசமா இருந்தாலும் அவன் பணக்காரனா போறதால கெத்து காட்ட ஆரம்பிச்சிட்டான். எலி நிறைஞ்ச கிண்ணங்கள், அழுகி போன தோட்டம், கீழே விழுந்துடும் மாதிரி இருக்கிற அந்த அறைன்னு அவங்க வீட்ல ஒரு பயங்கரமான சுற்றுலா காமிச்சான். ஒவ்வொரு நாளும் காலையிலையும் குழந்தைகளுக்கு வேலை கொடுத்து அவன் நாடக குழுவுடன் பயிற்சி பண்ணுவான். ஒரு நாள் குழந்தைகள் தரை துடைக்கிறப்ப ராத்திரி 8 மணிக்கு அவனுக்கும் அவன் குழுவுக்கும் சாப்பாடு வேணும்னு கட்டளையிட்டான். வயலட் கிளவுஸ் சாமர்த்தியமா பாஸ்தா செஞ்சு கொடுத்தாங்க. ஆனா ஓலாஃப் ரோஸ்ட் பீஃப் வேணும்னு அடம்பிடிச்சு கிளவுஸ் கிட்ட அவன் ஆசையை முன்னாலேயே எதிர்பார்க்கலன்னு அடிச்சான். அவங்க பெற்றோர் பணத்தை அனுபவிக்க போறதையும் குழந்தைகள் அவனுக்கு வேலை செய்யணும்னு சந்தோஷமா சொன்னான். சட்டம் அவனை தடுக்கிறதா கிளவுஸ் ஓலாஃப் நினைப்பூட்டினான். அடேங்கப்பா, வயசு 18 வரை வயலட் சொத்து அணுகுமுறை. ஆனா வயலட் ஓலாஃப் அநியாயத்தை மிஸ்டர் போ கிட்ட சொல்லி கொடுக்க போறேன்னு மிரட்டரா. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஓலாஃப் கடுப்பாகி அவங்க 2 பேரையும் ப்ளீக் படுக்கையறையில அடைச்சி போட்டுடுறா. கிறுகிறுன்னு கிடைச்ச சாமான்களை எடுத்து ஜன்னலை உடைக்க முயற்சி பண்றான் கிளவுஸ். அவங்க அப்பா அம்மா எதுவும் பிளான் பண்ணி கொடுக்கலன்னு சொல்லி கேக்குறான். அப்போ வயலட் அவனை சமாதானப்படுத்தி எரிஞ்ச வீட்டிலிருந்து கிடைச்ச சாமான்களை வச்சு சின்ன சரணாலயம் ஒண்ணு கட்டுறா. கோர்ட் கேசிங் நாள் வந்துருச்சு. ஆனா ஏண்டா இந்த பாழா போன கதி? ஓலாஃப் தான் பாதுகாப்பாளரா வந்துடுறான். காரில போறப்போ அவனுக்கு சொந்த தப்பு புரியுது. நல்ல அப்பாவா இருக்கிறேன்னு வாக்கு கொடுக்கறான். ஒரு கடைக்கு போய் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறான். ஆனா இது எல்லாம் ஒரு தியாகம் இல்ல. ரயில் பாதையில காரை நிறுத்தி கதவுகளை லாக் பண்றான். ரயில் அடிச்சு போட விட போறான். ஒரு கொடூர சிரிப்புல கடைக்கு போய் நேரத்தை வீணாக்குறான். காரில இருக்கிற வயலட் மிஸ்டர் போ கிட்ட போன் வருது. அவங்க கஷ்டத்தை சொல்ல முயற்சி பண்றா. ரயில் அடிக்க போகுது. மிஸ்டர் போ அந்த பணக்கார டென்ஷன்ல சரியா புரிஞ்சிக்காம இருக்கான். குழந்தைகள் காரை ஓட்டுறப்போ அருகே ரயில் போகுது பாருங்க. அப்பவே அவ போன் பண்றா. பின்னாடி கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணிட்டான். மனம் வருந்தினாலும் தீர்மானமா இருந்த விளையாட்டு வீராங்கனை வயலட் க்ளோஸ் கிட்ட உதவி கேட்கிறா. ரயில் பத்தின அபரிமிதமான ஞானம் க்ளோஸ்க்கு இருக்கு. ரயில் பாதையை மாத்த முடியும்னு சொல்றான். கண்களில் தீர்மானம். விளையாட்டு வீராங்கனை தலைமுடியை சரி பண்ணிக்கிட்டு சன்னியோட உறுதியான ஆதரவுல பாப்பா பொம்மையை எரிஞ்சு ஜன்னலை திறந்து விடுறாங்க. ரயிலை மாத்தி விடுறாங்க. அபாயத்திலிருந்து தப்பிச்சாங்க. சிறிது நேரத்துல மிஸ்டர் போ வந்தாரு. சன்னி காரோட்டுற மாதிரி இருக்கிறத பார்த்து அவள்தான் கார் ஓட்டுறாளன்னு நினைச்சிட்டாரு. ஓலாஃப் தப்பா பண்ண முயற்சி பண்ணாலும் மிஸ்டர் போ புரிஞ்சுக்கிட்டாரு. சின்ன பொண்ணை கார் ஓட்ட விடுறது சரியில்லைன்னு சொல்லி ஓலாஃப் கிட்ட இருந்து குழந்தைகளை வாங்கிட்டாரு. மிஸ்டர் போ குழந்தைகளை டாக்டர் மான்காமெரிய கிட்ட கொண்டு போனாரு. மான்காமெரி பாம்பு வல்லுனரு. ஓலாஃப் எப்படி இருக்கானோ அப்படி இல்ல. டாக்டர் மான்காமெரியோட வீடு ரொம்ப சுத்தமா இருக்கும். ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கு. அற்புதமான உள்ளாடை தோட்டம். எல்லா வகையான பாம்புகளும் இருக்கு. இரட்டை தலை கோப்ரா கூட இருக்கு. மூன்கண் தேரை சேகரிப்புனா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு.
புதுசா வந்திருக்கிற பெரிய கருப்பு பாம்பு மைனஸ் டான்சானியா வைப்பர்னு சொல்றாங்க. மைனஸ் அதை பார்த்தா உடம்புல நடுக்கம் வரும். சன்னிய பாம்பு கடிக்க போச்சுன்னா அப்படியே கதி கலங்கி போயிடுச்சு. ஆனா டாக்டர் மான்ட்கொமெரி சொல்றாரு, பாம்பு பெயர் பயங்கரமா இருந்தாலும் அது ரொம்ப சாந்தமா, நீங்க பயப்படாதீங்கன்னு. அது சன்னிய கடிக்க நினைக்கலன்னு சொன்னாரு. பெரு உல்லாச பயணம் பத்தி டாக்டர் மான்ட்கொமெரி சொன்னதும் அவரு கையில ஒரு பிராஸ் டெலஸ்கோப் இருக்குன்னு குழந்தைகள் பார்த்தாங்க. அது அவரு வீடு எரிஞ்சப்போ பார்த்த டெலஸ்கோப் மாதிரி இருக்கு. அத பத்தி கேட்கறதுக்கு முன்னாடியே சாப்பாடு வந்துடுச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் அங்கிள் மோண்டி எல்லாருக்கும் பாட்டு பாடினாரு. அவரு குடும்பத்தையும் வீட்டையும் நெருப்புல இழந்துட்டாருன்னு சொல்லி அவருடைய சோகமான கதையையும் சொன்னாரு. அடுத்த நாள் என்ன சர்ப்ரைஸ்னா பெருப்பயணம் கேன்சல் ஆச்சு. குஸ்டாவோ டாக்டர் மான்ட்கொமெரியோட உதவியாளர் சடாரென்ன வந்துட்டாரு. அவருக்கு பதிலா ஒரு இத்தாலிய ஜென்டில்மேன் மைனஸ் ஸ்டெஃபானோன் பெயர் மைனஸ் சட்டன்னு வந்துட்டாரு. பாருங்க, குழந்தைகள் ஓலஃப் வேஷத்தை உடனே சந்தேகிச்சாங்க. ஆனா டாக்டர் மான்ட்கொமெரி ஐயா எவ்வளவு நம்பிக்கையானவர் தெரியுமா? அவங்களை கடுப்பா இருக்கிறவங்கன்னு தள்ளி போட்டாரு. ஸ்டீஃபானோ மேல அவங்க ரொம்ப கெட்ட பிள்ளைங்கன்னு நினைச்சிட்டாரு. அடப்பாவி! குழந்தைகள் மாமா மான்ட்கொமெரி கிட்ட எச்சரிக்கை பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்க பேச்சையே புரியல. அப்புறம் என்னாச்சுன்னா, ஸ்டீஃபானோ ஒரு நல்லா வளர்ந்த டான்சானியா பாம்பை திருடிட்டான். அதுக்கப்புறம் குழந்தைகள் உண்மையை சொல்ல முயற்சி பண்ணாங்க. ஆனா ஸ்டீஃபானோ அவங்களை உடனே உறங்க வச்சுட்டான். சும்மா விடமாட்டான் பாருங்க. அடுத்த நாள் காலையில டாக்டர் மான்ட்கொமெரி டெட் ஆயிட்டாரு. அடட்டெய்லம், குழந்தைகளோட கனவு தூள் ஆயிடுச்சு. போலீஸ் வந்தாங்க விசாரிக்க. ஸ்டீஃபானோ சூழ்ச்சியால பாம்புதான் காரணம்னு காமிச்சிட்டான். ஏண்டா இப்படி பண்றீங்க? குழந்தைகள் ஸ்டீஃபானோவோட உண்மையான முகத்தை காட்ட முயற்சி பண்ணாங்க. ஆனா போலீஸும் மிஸ்டர் போவும் நம்பல. அப்போதான் சன்னி அந்த பாம்பு கிட்ட போய் பாருங்க. அவன் பாம்பை அடிக்காம பாசமா விளையாடினான். போலீஸ் ஸ்டீஃபானோவை பிடிக்க வரும் முன்னாடியே அவன் ஓடிட்டான். மிஸ்டர் போ ஓலஃப் உண்மையான ரூபத்தையே தெரிஞ்சிக்காம குழந்தைகளை அடுத்த காவல்காரர் ஆன்ட்டி ஜோசஃபைன் கிட்ட அனுப்பிட்டாரு. அவங்க வீடு ஒரு நிலைக்காத மர வீடுன்னு சொல்லிட்டேன்ல. பாருங்க, லேக் லாகோஸ்ல ஒரு அபாயகரமான இடத்துல பேர்ச்சி பண்ணி உட்கார்ந்திருந்த குழந்தைங்க அவங்க பாதுகாவலர்கள்ல யாருக்கும் சொந்தக்காரங்க இல்லைன்னு தெரிஞ்சு சின்னாச்சு போயிட்டாங்க. ஜோசஃபைன்ட சந்திச்சப்போ, இங்க பாருங்க, ஒரு ஆள் கிராமர்ல பித்தலா இருக்கிறவங்க, எப்பவும் பேய் பயம், ஒரு அனர்த்தம் நடந்துடும்னு பயந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள சீக்கிரமா போகாதீங்கன்னு எச்சரிக்கிறாங்க. டக்குன்னு தள்ளி விழுந்து தலை வெட்டிக்கிட்டு சாகிடுவீங்கன்னு. அவங்க பயம் எல்லா இடத்துலயும் ரேடியேட்டர் ஆன் பண்ணக்கூடாது, வெடிச்சிடும்னு டோர் நாப் யூஸ் பண்ணக்கூடாது, உடைஞ்சு கண்ணுல பட்டுடும்னு சாப்பாட்டுக்கு வெள்ளரிக்காய் ஜூஸ், ஸ்டவ் வெடிச்சிடும்னு ஃப்ரிட்ஜ் பக்கத்துல நில்லவே கூடாது, விழுந்து நசிக்கிடும்னு. சாப்பாட்டு கூட்டத்துல ஒரு புகைப்பட ஆல்பத்தை காமிச்சாங்க. அவங்க முந்தின ஜீவன் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ இருக்கிற பயத்துக்கு எதிர்மாறா சிங்கத்தை அடக்கிற சாகசக்காரி ஜாலியா இருக்கிற ஜோசஃபைன். ஒரு புகைப்படம்ல டாக்டர் மான்ட்கொமெரி, போட் ஏ, அப்பா அம்மா எல்லாரும் ஒரே மாதிரியான பித்தளை ஸ்பை கிளாஸ் க்ளோஸ் முன்னாடியே பார்த்துட்டான். க்ளோஸ் கேட்டதும் ஜோசஃபைன் சீக்கிரமா அந்த புகைப்படத்தை மறைச்சிட்டாங்க. சாரி, ஏன் இவ்ளோ கேள்விகள் விட்டுட்டு போறாங்கன்னு தெரியல. ஜோசஃபைன் ஏரியில இருக்கிற ஜந்துக்களை பத்தி, சாப்பிட்ட உடனே மனுஷங்களை சுத்தி வரும் குருடா இருக்கிற ஜந்துக்கள்னு அவங்களை எச்சரிக்கிறாங்க. அவங்க கணவன் ஏரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் வெயிட் பண்ணுன்னு சொன்னா அவங்க பேச்சை கேட்காம போனதாலதான் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. கிளவுஸுக்கோட ரூமுக்குள்ள போறத பார்த்ததும் அவங்க கணவனோட நினைவுக்கு மரியாதை பண்ணி வெளியே போன்னு சொல்றாங்க. அவங்க அத்தை பயத்தை வெல்ல உதவணும்னு குழந்தைங்களும் ஜோசஃபைனும் மார்க்கெட்டுக்கு போறாங்க. அங்க அவங்களை சந்திக்கிறாங்க கேப்டன் ஷாம். தன்னையே மீனவன்னு சொல்லிக்கிற ஆளு, இலக்கணம்னா ரொம்ப பிரியம். குழந்தைங்க கவுண்ட் ஓலாஃப் வேஷம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா ஜோசஃபைன் அவங்க அழகுக்கு மயங்கி அவங்க பொன்னியில மாட்டிக்கிறாங்க. குழந்தைங்களை டின்னர் சாமான்கள் வாங்க சொல்லிட்டு அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் இடி மின்னலோட மழை பெய்யறதுல குழந்தைங்க வீட்டுக்கு வந்தா ஜன்னல் உடைஞ்சு கிடக்கு. சூசைட் நோட்டு இலக்கண தவறுகளோட. கிளாஸ், இது உண்மையான சூசைட் நோட் இல்ல, இது ஒரு குறிப்புன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஜோசஃபைன் கர்ல்டு கேவ்ல மறைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறாரு. அவங்க போறதுக்குள்ள புயல் கடுமையா ஆகுது. கதவுகள் தூக்கி வீசப்படுது. கோட ரூம்ல எரியிற வீடுகளோட புகைப்படங்கள் ஒரு மர்மமான கண் சின்னம். ஏன் இப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியல. ஐயோயோ, நெருப்பு விபத்துகளை விசாரிச்சிட்டு இருந்தாரு. சடார்னு ஜோசஃபைன் எச்சரிச்ச எல்லாமே நடந்துடுச்சு. ஃப்ரிட்ஜ் விழுந்தது, ஸ்டவ் தீப்பிடிச்சு எரிஞ்சது, கண்ணாடி டோர் நப் உடைஞ்சு போச்சு. புயல் ஆறியதும் பாருங்க, ஒரு சின்ன மரத்துண்டுல நீர்ல தொங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க. வயலட், அவங்க அக்கா, ரொம்ப சாமர்த்தியமா அவங்க அண்ணன் தங்கைகளை காப்பாத்திட்டா. போலீஸ்ல கொடுக்காம வயலட் கட்டில் கேவ் போகலாம்னு சொல்றா. அங்க பாருங்க, ஜோசஃபைன் அழுதுட்டு இருக்கா, நன்றி சொல்றா. ஆனா கேப்டன் ஷாம்ஸ் ஃபோர்ஜ் பண்ணின டாக்குமெண்ட் கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டும் திரும்பி வர மறுக்கிறா. ஆனா வயலட்டோட அண்ணன் தம்பி ரியல் எஸ்டேட் ஆட்களை பத்தின பயத்தை உபயோகிச்சு படகுல ஏத்திட்டாங்க.
படகுல ஜோசஃபைன் கிட்ட கண் சின்னம் இருக்கிற பேப்பரை காமிச்சு விசாரிச்ச விஷயம் என்னன்னு கேக்குறாங்க. அவங்க எல்லாரும் நெருப்பு விபத்துகளை பத்தி விசாரிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்றா. அவங்க பெற்றோர் கண்டுபிடிச்ச ஒரு ரகசியம் அவங்க சாவுக்கு காரணம்னு சொல்றா. அவங்க முழுசா சொல்றதுக்குள்ள பாருங்க, லீச் அட்டாக் பண்றாங்க. கவுண்ட் ஓலாஃப் எப்பவும் அவங்க துரதிர்ஷ்டத்துல இருக்கிறவன் வந்து பிள்ளைகளை எடுத்துட்டு போயிடுறான், ஜோசஃபைனை மட்டும் விட்டுட்டு. நம்ப முடியல, ஜீவனா இருக்கிற பிளட் உறிஞ்சிகள். அதிர்ஷ்டவசமா போலீஸ் போயா வந்தாச்சு. ஓலாஃப் சாமர்த்தியமா குழந்தைகளை பிளட் உறிஞ்சிகள் கிட்ட காப்பாத்துற மாதிரி நடிச்சான். போயா அப்படியே ஏமாந்துட்டாரு. வீரம் பண்ணாருன்னு நம்பி குழந்தைகளை கஸ்டடிய மறுபடியும் ஓலாஃப் கிட்ட கொடுத்தாரு. ஆனா டென்ஷன், ஒரு ட்விஸ்ட் இருக்கு. போயா சொல்றாரு, குழந்தைகளுக்கு என்னாவது சேதம் நடந்தா உடைமை சொந்தக்காரர், உறவினர் அல்லது கணவன் மனைவிக்கு போயிடும். ஓலாஃப் கண்ணுல கொடூரமான சிரிப்பு. அவன் யாவையும் போலீஸையும் அவன் புது நாடகத்தை பார்க்க அழைக்கிறான். ஓலாஃப் மற்றும் அற்புதமான திருமணம். முழு நகரமும் நாடகத்தை பார்க்க கூடிச்சு. வயலட் கிளாஸ் ஓலாஃபோட உண்மையான நோக்கத்தை சந்தேகிக்கிறாங்க. ஓலாஃபோட திட்டம் தொடங்குது. வயலட் அவனோட மனைவியா நடிக்கிறாள். ஸ்டஸ் நீதிபதி அவங்க அக்கம் பக்கத்துக்காரி உண்மையான நீதிபதியா மாறி ஏமாத்தப்படுறாங்க. அவங்க நடிப்புல ரொம்ப உற்சாகமா இருக்கிறதால ஓலாஃப் வயலட்ட உண்மையான திருமணம் பண்ற திட்டம் புரியல. வயலட் நடிக்க சம்மதிக்கலன்னா சன்னி பறவை பேழையில உயரமா கட்டி வைக்கப்பட்டிருக்கா, அவளை விழவிடுவேன்னு மிரட்டுகிறான். கதையில அந்த பையன் சிறையிலிருந்து தப்பிச்சு கோட்டை அடிவாரத்தை அடைஞ்சான். அவன் அக்கா சாதுரியத்தால உத்வேகம் பெற்று ஒரு பழைய குடையை கொக்கியா வச்சு கோட்டை மேலே ஏறினான். அப்போ ஒரு பெரிய லென்ஸ் ஒரு நகரக்கூடிய சட்டத்துல ஜன்னல்ல இருக்கிறத கண்டுபிடிச்சான். சூரியன் மேகங்களுக்கு நடுவுல காணப்பட்ட போது அதோட ஒளி அந்த லென்ஸ பட்டது. அப்போதான் உண்மையே தெரிஞ்சிச்சு. ஓலஃப் அந்த லென்ஸை வச்சு சூரிய ஒளிய குவிச்சு அந்த வீட்டை தீ வச்சு எரிச்சான். கின் அறையில இருந்த ரகசிய கண் சின்னம் அந்த லென்ஸ் இருந்த ஜன்னல் தான். நாடகத்துல வயலட் திருமண பத்திரத்துல சைன் பண்ணிட்டா. ஓலஃப் அவன் நல்லவனா நடிச்ச நாடகத்தை போட்டு வயலட்டை திருமணம் பண்ணி அவளோட செல்வத்தை கைப்பற்ற பார்த்தான். திருமண சான்றிதழை காட்டி அவனை யாரும் நம்பலன்னு கேலி பண்ணான். ஆனா சூரியன் சட்டென்னு மேகத்துக்கு நடுவுல காணப்பட்டது. அந்த பையன் அந்த லென்ஸை வச்சு அந்த சான்றிதழை எரிச்சான். ஓலஃப் சிறைக்கு போனான். அவன் குழந்தைகளுக்கு பண்ண துன்பத்தை அனுபவிச்சான். ஆனா பிறகு அவன் நண்பர்கள் ஒரு குழு அவன் குற்றச்சாட்டுகளை நிராகரிச்சிடுச்சு. ஓலஃப் அந்த ஊர்ல இருந்து மறைஞ்சிட்டான்.